நேற்றே பார்த்தீங்கன்னா நம்மளோட பைப்புக்குள்ள இருக்கிற கீரி வந்துட்டு நாய்ச்சிட்டு போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விடிகால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நேரமாக கிளம்பிட்டோம். ஃபுல்லாக மழை வேறு, இங்கே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. மழையில் தான் எழுந்திரிச்சு நடந்து போயிட்டு வரோம் காட்டுக்குள்ளே. விடிகால் 4 மணி ஆயிடுச்சு. போய் பைப்புக்குள்ளே பார்க்கலாம். கண்டிப்பாக கீரி இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அதான் நம்பி போகிறேன். பைப்புக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் இன்றைக்கி. இருக்கான்னு தெரியல. நானும் அதான் நம்பி போகிறேன். நீங்களும் வாங்க பார்க்கலாம். பைப்புக்குள்ளே ஏதோ இருக்குது. இதை பார்க்கும்போது பார்த்தா பெருக்க வால் மாதிரி கையை விட்டு எடுத்து பார்ப்போம். கையை கடிச்சாலும் கடிச்சிரும். உயிரோட வந்துச்சுன்னா திரும்பி உயிர் இருக்குது. கொஞ்சம் உயிர் இருக்காட்டிருக்கு. மயக்கத்தில் இருக்குது ஃபுல்லாக. வெளியே எடுத்து பார்க்கலாம். சரியான டைட்டாக மாட்டிக்கிச்சு. அதனால் வெளியவே வர முடியல. இது பார்த்திங்கன்னா பைப்புக்குள்ளே விழுந்துச்சுன்னா ரிட்டன் திரும்ப முடியாது. மேலேயும் ஏறாது. இந்த பெருக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கடலக்காய் போட்டிருந்தப்ப காட்டுக்குள்ளெல்லாம் கடலக்காய் செடி மட்டும்தான் இருக்கும். கடலக்காய் ஒன்றுக்கும் இருக்காது. அதை பறித்து சாப்பிட்றோம். வெறும் செடி மட்டும் தான் இருக்கும். இது வந்து காட்டுக்குள்ளே சரியான சேதம் பண்ணோம். அதனால் அந்த பெருக்கானையும் பிடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் என்ன பண்ணுன்னா, நம்ம கோழி அடை வச்சுருந்தா சாலையில் கீழே அடை வச்சுருப்போம்.